சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் அனைவருக்கும் என் நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து தேவனை ஆர்ப்பரித்து துதித்து மகிழ்ந்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அழைத்தும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாலு வாய்ப்பினை கொடுத்த அருமையான பிஷப் அவர்களுக்கும் இயேசு நாமத்தில் நன்றி நான் கொண்டு வருகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை திருப்ப போகிறோம். அருமையான சாட்சிகளை கேட்டோம், ஜீவனுள்ள சாட்சிகளை கேட்டோம். கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதற்கு அடையாளமாக நம்முடைய திருச்சபையில் இத்தனை சாட்சிகளை தேவன் எழுப்பி இருக்கிறார் என்பதை அறிந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் நம்மை மறப்பதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. இந்த நாள் கர்த்தாவே என்னோடு பேசும் என்று சொல்லி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி இம்மட்டும் நடத்தின கர்த்தர் இனி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். வானத்தின் மன்னாவினால் போஷிக்கிற கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். அன்றைய இன்னொன்று பேச சொல்லி மீண்டும் கேட்கலாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவரை இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்தில் ஒப்பிட்டதை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிற நிச்சயித்திருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை மகிமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் மீது, மகிமையின் நம்பிக்கையே மாறிடாதவர் என் நேசர். பாடல் வழியாக என்னோடு இணைந்து நாமத்தை விசுவாசத்தை அறிக்கை செய்யலாமா? மகிமையின் நம்பிக்கையே. ஆமென். மகிமையின் நம்பிக்கையே மாறிடாத என் இயேசுயா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உம் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். துதித்து துதித்து மகிழ்ந்து புகழ்ந்து தூயவர் உம்மை நான் பாடுவேன். மகிமையின் மாறிடாத என் இயேசுயா, உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். உம்மையல்லோ பற்றி கொண்டேன், உலகத்தில் வெற்றி கொண்டேன். பரலோகத்தின் ஆண்டவரே, ஆஸ்வதிக்கப்பட்ட முன் காலவேளைக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. ஆமென். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சற்றே நாம் வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நன்றாக சொல்லப்படுகிற ஒரு உற்சாகம் உள்ள விசுவாசத்தை தூண்டக்கூடிய வார்த்தை நாம் இங்கே தியானிக்கிறோம். வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பலவிதமான நாமங்கள் உண்டு. கிறிஸ்துமஸ் நாட்கள் இன்னும் அதிகமாக நாம் தியானிக்கிறோம். ஏசாயா 9:6 சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் மேல் அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இப்படி பலவிதமான பெயர்கள். இங்கே ஒரு புதிய பெயரை நாம் சூட்டுகிறோம். அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான இந்த கால வேளையிலே
நம்முடைய வாழ்க்கையை விசாரிப்பதற்காக ஒரு ஆண்டவர் இருக்கு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் எனக்கு யார் இருக்கிறார்கள்? அநேக நாம் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை. ஒரு அனாதை, எங்களுக்கென்று யாருமே இல்லை. இந்த வார்த்தையை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம் அல்லவா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை அனாதைகளை விடுவதில்லை, உங்களை திக்கற்றவர்களை விடுவதில்லை, உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். யோவான் 14:1 சொல்லுகிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி கடந்து வந்திருக்கிறார். உங்களுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகும்போது கர்த்தாவே உடைய வசனங்களை என்னை தேற்றுகிற வார்த்தையின்படி சங்கீத ஆண்டவரை எப்பொழுதும் அண்டிக் கொண்டிருந்தபடினாலே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை விசாரிக்கவும், அவனை திடப்படுத்தும், அவனுக்கு விடுதலை கொடுக்கவும், ஆசீர்வதிக்கவும் ஒரு உண்மையுள்ளவராக இருந்தார். அநேக தேவ புருஷர்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டு நடந்தபடினாலே தேவனிடத்தில் விசாரித்த எல்லாவற்றிலும் அவர் நன்மை செய்கிறவராகவே இருந்தார். அநேக வேதத்தில் பெண்மணிகளை பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கரம் இடைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனாக கர்த்தர் சொல்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் நீங்கள் ஒன்று குறித்தும் கவலைப்படாதீர்கள். எங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கவலைகள். இன்றைய நாள் பொழுதை கழிப்பதே நமக்கு கஷ்டமாக இருக்கிறது. நாளை தினத்தை குறித்து நினைக்கும் போது பயமாக இருக்கிறது. எனக்கு எதிர்காலம் அதை விட பயங்கரமாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பயப்படாதே, பயப்படாதே, சிறுமந்தை என்று கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார். எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பயப்படாதே, நான் உன் தேவன், திகையாதே, நான் உனது இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியினுடைய வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலவெளியில் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு கலக்கம், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய கவலை நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்? எப்படி செயல்பட போகிறேன்? இந்த நன்மையை நான் பெற்றுக்கொள்ள வழிகள் என்ன? ஒன்றும் தெரியவில்லையே. திக்கு தெரியாது காட்டை அலைவதை போல் அலைந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நொடியும் என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை அலைமோதி கொண்டிருக்கிறது. என் கேள்விக்கு பதில் கிடைக்குமா? என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியுமா? விடுதலை அனுபவிக்க முடியுமா? என்று ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை. கலங்கி வந்திருக்கிறீர்களா? உடைக்கப்பட்டு வந்திருக்கிறீர்களா? சோர்ந்து போய் வந்திருக்கிறீர்களா? என்னுடைய பாரத்தை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே. என்னை குறித்து விசாரிப்பதற்கு ஒருவரும் வரமாட்டேன் என்கிறார்களே. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே பொதுவாக பார்க்கிற ஒரு சைக்காலஜி, ஹியூமன் சைக்காலஜி, நாம் யாரை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அதான் மக்கள் சொல்றாங்க, அதை அவங்கவுங்க பாடு, அவங்கவுங்க பார்த்துட்டு அவங்கவுங்க போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு? இன்னைக்கு நம்ம வண்டி ஒழுங்காக ஓடனா போதும் அப்படின்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதை செயல்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அவனுக்கு ஒருத்துக்கு எனக்கு அக்கறை இல்லை, யாரை குறித்துக்கும் எனக்கு கவலை இல்லை. எனக்கு யார் என்ன செய்தார்கள்? நான் கஷ்டப்பட்ட போது யார் எனக்கு உதவி செய்தார்கள்? நான் அழுத போது யார் ஆறுதல் சொன்னார்கள்? எனக்காக யார் ஓடி வந்தார்கள்? ஒருவரும் வரலையே, நான் மட்டும் ஏன் போகணும்? நான் எதுக்கு செய்யணும்? கேட்குறோமா இல்லையா? வாழ்க்கை இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதே. ஆனால் இக்கட்டிலே அரணான துணையாக இருப்பவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சற்று முன்பு அறிவிப்புகளை கேட்டோம். முழு நேர இரவு ஜெபம். யாருக்கு? பிஷப் நல்லா இருக்கணும், பிஷப் அம்மா நல்லா இருக்கணும், அவன் பொண்ணு நல்லா இருக்கும், அவர் பையன் நல்லா இருக்கணும். இதுக்காக மட்டும் ஜெபம் பண்ண வருமா? எல்லாருடைய பிரச்சனைகளுக்காக தான் இங்கே வரும். எல்லாருடைய பாரத்தை சொல்லி ஒருவர் பாரத்தை ஒரு சுமந்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும்படி. காரணம் என்ன? இதுதான் அன்பினுடைய அடையாளம். கிறிஸ்து போதித்துடைய கிருபையின் அடையாளம். ஆண்டவர் விசாரிக்கிறார் என்பதை இன்றைக்கு நாமும் கூட விசாரிப்பதற்கு ஏற்ற சூழ்நிலை கர்த்தர் நமக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆலை முடிந்த உடனே பாருங்க, பல இடங்களில் குரூப்பாக உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஒரு 3-4 பேரை செலக்ட் பண்ணிவிடுவாங்க, வேறு யார்ட்டும் பேச மாட்டாங்க. இந்த சபையில் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. முடிஞ்ச உடனே 4 பேர் சேர் போட உட்காந்துக்கிடுவாங்க. அவங்க மட்டும் தான் கதை அடிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் திரும்பி பார்த்து திரும்பிடுவாங்க. ஏன்னா நீங்கள் எங்கள் குரூப் இல்லை, நீங்கள் வேறு கோஷ்டி. சபைகளில் நடக்கிற கோஷ்டி தான். காரணம் என்ன? உன்னை பற்றி எனக்கு அக்கறை இல்லைங்கிறதான் உண்மை. ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஆலயம் முடிஞ்ச உடனே எல்லோரும் எப்படா வீட்டுக்கு ஓடலாம், கறி வாங்கலாம், மீன் வாங்கலாம் ஓடக்கூடாது. கறி கடையில் கறி இருக்கும், மீன்களில் மீன் இருக்கும், பொறுமையாக வாங்கிடலாம். என்ன வரும்போது மணி 10:00 ஜோர்தான் முடிப்பானா தெரியலையே, இவனே லேட்டாக வருவான், இவன் பெரிய பிரசங்கம் பண்ணுவான், நம்ம வேறு கறிக்கடை பாய்ட்ட சொல்லிட்டு வந்துருக்குறோம், லீவர் கிடைக்காத, போட்டு கிடைக்காது, தலைக்கறியெல்லாம் போச்சா என்ன பண்ணுறது? இன்றைக்கி தான் மண்டை வெடிக்கும் நமக்கு.
அதெல்லாம் தூக்கி வைங்க. கர்த்தர் இன்னைக்கு கறி கூட நாளை கொடுக்க போகிறார். அப்படி தானே? இங்கே யார் அங்கே வேடிக்கை தம்பி பிடிச்சி வைங்க. அட்டென்ஷன் டைவர்ட் ஆகக்கூடாது. குழந்தை கொஞ்சம் உட்கார வைங்கம்மா, மடியில் உட்கார வச்சுக்கோங்க ப்ளீஸ். கொஞ்சம் வா. வசந்த கேட்க யாரும் இடல, ரைட்? இங்கே பாருங்கள், வேடிக்கை யாரும் பார்க்கக்கூடாது, ரைட்? வசந்த கேட்க வசந்த மட்டும்தான் கேட்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் யாரை குறித்து அக்கறை கொள்கிறார் இருப்பதற்கு விரும்பவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நாம் ஒருவர் மேல் ஒருவர் பாரத்தை சுமக்க வேண்டும். ஒருவேளை நாம் சுமக்க விட்டாலும் பரவாயில்லை, எனக்கு யாருமே இல்லை, எனக்கு யாருமே இல்லை. என் மனைவிட்ட நைட்டில் சொல்லிட்டு வரதான், வெளியே போகும்போது சொல்லிட்டு தான் போவேன். ஒரே ஒரு வார்த்தை தான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ரெகுலராக சொல்கிறது. ஆனால் ஒரு நாள் அதை ஒரு டிரைவர் அதை கவனித்து சொல்லுகிறார், ஐயா அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை இருதயத்தையே அப்படியே அசைச்சிட்டு நான் ரொம்ப ஒரு மாதிரி ஷேக் ஆகிட்டேன் அப்படின்னார். என்ன ராஜ்குமார் என்ன சொன்னேன் அப்படின்னு? இல்லை, ஒரு அம்மா இறந்துட்டாங்க தெரிஞ்சவங்க, கிளம்பி போகணும். அந்த நேரம் பார்த்து எனக்கு சில காரில் பிரச்சனை வந்துட்டு, தம்பி ஜோன்ஸ் தான் வந்த நேரத்தில் ஆளெல்லாம் அனுப்பி உதவி செய்தாப்புல. மணி 10 தாண்டுது, வேறு வழி இல்லை, அடுத்த நாள் போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்போ தம்பிகிட்ட கேட்டேன், நம்ம அந்த டெத்து விட்டு போகிறதுக்கு எப்படியும் 11 மணி ஆயிரும், நம்ம இப்போவாவது போய் ஜோமிட்டு வந்துடலாமா? ஐயா நான் இப்போ வரேன் போகலாம் அப்படின்னு. 11 மணிக்கு அங்கேருந்து கிளம்புனேன் அந்த டெத்து வீட்டுக்கு. நான் அப்போ என் மனைவிட்ட சொன்னேன்ப்பா, கர்த்தரை நம்பி உன்னை விட்டுட்டு போகிறேன், நீ பத்திரமா படுத்துக்க, சாட்டில் படுத்துக்க, நான் போய் ஜோம் பண்ணணும். கர்த்தரை தான் நமக்கு யார் இருப்பா இருக்கா, நம்ம 2 பேர் தான், உன்னை கர்த்தரை நம்பி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன். இன்னைக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், இப்போ உன்னை கர்த்தரை நம்பி விட்டுட்டு போகிறேன், கர்த்தர் கூட இருப்பார், பத்திரமா இருந்துக்கோ. வேறு யார் இருக்கா? சூழ்நிலை நம்ம அப்படி மாறிவிட்டது. அப்போ சொன்னா, அன்றைக்கி அந்த வார்த்தையை சொன்னீங்க, நமக்கு யாரும் இல்லை, கர்த்தர் தான் இருக்கார், கர்த்தரை நம்பி விட்டுட்டு போகிறேன் நீங்கள் அம்மாட்ட சொன்னீங்க. அது இருதயத்தில் ரொம்ப ஷேப் பண்ண. அன்றைக்கி உணர்ந்தேன் நான், யார் இருக்கிறாங்களோ இல்லையோ கர்த்தர் இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, யார் நம்மை கைவிட்டாலும், யார் நம்மை மறந்து போனாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விடுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவதோடு சேர்த்து வாக்கப்படுது. நான் காலை எந்த சூழல் வந்திருக்க எனக்கு தெரியாது, ஆனால் உங்கள் மனநிலைமை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், பணத்தேவல் இருக்கலாம், நாளை ஒரு பெரிய பேமெண்ட் இருக்கும், என்ன செய்ய போகிறோம் தெரியல, உறவினர் மத்தியில் பிரச்சனை, சொந்த பிள்ளைகள் பிரச்சனை பண்ணுறாங்க, சொத்துக்காக அடிச்சுக்கிடுறாங்க, என்ன செய்யனே தெரியல, எனக்கும் சுகக்கேடு இருக்கு, எப்போ சுகமாகும் ஒன்றும் புரியலை, மருந்துக்கு நிறைய செலவாகுது, எங்கே போவேன், ஒரு கேள்வியாய் அடுக்கிக் கொண்டே போகிறோம். எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையே, எனக்கு நன்மை செய்ய ஒருவரும் இல்லையே. பிரியமானவர்களே, யார் உதவி செய்கிறார்களோ இல்லையோ, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறேன், உங்கள் மீது அரசு உள்ளவராக இருக்கிறேன், உங்கள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறேன், பயந்து போகாதீர்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விட்டீர்கள். இன்றைக்கு நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் செய்கிற காரியம், ஆண்டவரே என் பாரத்தை நானே சுமந்து அழ வேண்டுமா? அப்படிதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு மாட்டு வண்டி போய் கொண்டிருக்கிறது. அந்த வண்டி கடந்த போது தெருவில் பெரிய பாரத்தோடு ஒரு மனிதன் தலையில சுமையை சுமந்து கொண்டு போகிறான். அந்த மாட்டு வண்டியை ஓட்டுகிறவன் திரும்பி பார்த்து நிறுத்தி, தம்பி வா, நீ இவ்வளோ பெரிய பாரத்தை சுமக்கிறாயே, என் வண்டியில் ஏறிக்கொள், உன்னை நான் கொண்டு போய் குறிப்பிட்ட இடத்துல இறக்கி விடுகிறேன். சந்தோஷமாக இருந்தது. அந்த வண்டியில் அவன் ஏறி அமர்ந்து கொண்டான். கொஞ்சம் தூரம் வண்டி போகிறது. அந்த மாட்டை வண்டியை ஓட்டினவன் திரும்பி பார்க்கிறான். அந்த தலையிலே சுமந்து கொண்டு பாரத்தோடு வந்தவன் உட்கார்ந்து கொண்டு அந்த மூட்டையை தலைமையிலே வச்சுட்டு உட்காந்துருக்கானா. ஏற்கனவே தலைமையில வச்சிருக்கான்னு உதவி செய்து அவனை கூப்பிட்டுட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டாரு. திரும்பி பார்த்தா வண்டியில் உட்காந்தும் தலைமையிலே வச்சிருக்கானா. எப்பா நீ தலைமையில பாரத்தை சுமக்கிறேன், அது லகுவாகணும் சொல்லி தான் அவனை வண்டியில் ஏற்றுனேன், திரும்பவும் நீ பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கியே, அதை வண்டியில் இறக்கி வை. இப்படி தான் அநேகர் நம்முடைய பாரத்தை நாமே எப்பொழுது சுமக்க வேண்டும் என்று நாம் அறியாமலே சுமந்து கொண்டிருக்கிறோம். ஒன்றை குறித்தும் கவலைப்படாது. ஆண்டவர் சொல்கிறார், உன் பாரத்தை விசாரிக்க கர்த்தர் மீது வைத்து விடுங்கள். அவர்கள் விசாரிக்கிறவன் ஆனபடியால் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள்.
55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலையில் ஆண்டவரோடு பேசினார், இந்த வசனத்தை என் மக்களுக்கு போய் சொல்லு. இன்றைக்கு அநேகர் தள்ளாடி கொண்டிருக்கிறார்கள், தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், என்ன செய்ய போன கலைஞன் இருக்கிறார்கள். ஒவ்வொருக்குள்ளும் ஏதோ ஒரு பயம், ஒரு கவலை அவளை ஆட்கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தை குறித்த நிச்சயம், பிஸ்னஸை குறித்த நிச்சயம், பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்த நிச்சயம், என்ன செய்ய போகிறோம், கவலை கவலை கவலை. யாரிடத்தில் சொன்னாலும் உதவி செய்ய மறுக்கிறார்கள், எனக்காக ஓடி வர மறுக்கிறார்கள், ஒருவருமே இல்லையே. கர்த்தர் சொல்லுகிறார், யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் உன் அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறேன், உன்னோடு கூட தான் இருக்கிறேன், நீ கவலைப்படாதே. தானியேலுக்குள் விசேஷித்தாக இருந்தது போல கர்த்தர் நமக்குள்ளும் இருக்க விரும்புகிறார். யோசேப்போட கர்த்தர் இருந்தது போல கர்த்தர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். ஒன்று குறித்தும் கலங்காதிருங்கள். இந்த கால வேளை உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு. உங்கள் பாறைகளை அவர் மீது வைத்து விடுங்கள். கண்ணீர் விடுத்த நாட்கள் போதும், துக்கத்தின் நாட்கள் போதும், துயரத்தின் நாட்கள் போதும், வேதனால் உடைக்கப்பட்ட நாட்கள் போதும். இன்னொரு தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வருகிறார். அவர் உங்கள் பாரத்தில் சுமந்து கொள்ளுவார். ஒவ்வொரு விஷயம் ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் வேதத்தில் அழகான வசனத்தை வாசிக்கிறோம். 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 42:3 நீங்கள் வாசித்து பார்க்கலாமா? அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். உங்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை, அநீதியாய் நடக்கிறது, என்ன செய்ய போகிறோம், கலைஞர் இருக்கிறோமே. ஆண்டவர் சொல்கிறார், அவர் நெறிந்த நாள், ஏற்கனவே நெறிந்த நாள், அதை நான் முறிக்க மாட்டேன். ஏற்கனவே இந்த திரி மங்கி எரிந்து கொண்டிருக்கிறது, அதை நான் அணைத்து போடவும் மாட்டேன். மீண்டும் எண்ணெய் ஊற்றி அது இன்னும் பிரகாசமாய் எரியும்படி செய்வேன். உங்கள் வாழ்க்கை மங்கிவிட்டது நினைக்கிறீர்களா? இன்று காலை கர்த்தர் நீங்கள் ஆலயத்துக்கு வந்தது நிமித்தம் அதை மீண்டும் பரிசுத்த ஆவியினாலே பிரகாசிக்க பண்ண போகிறார். 34ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். பிரச்சனை வருகிறதா? மக்களை நோக்கி பார்ப்பது விட்டு விட்டு, உதவி வரும் கண்மலையாக கிறிஸ்துவை மறந்து விட்டு, யார் உதவி அங்கே ஓடுவது இங்கே ஓடு நிறுத்திவிட்டு, நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். எந்த சூழ்நிலையில் எழுதுகிறான்? 34ஆம் சங்கீதம் அந்த மேல ஒரு அடைமொழி போட்டிருக்காங்க, அதை வாசிங்க பார்க்கலாம். தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். பாத்தீங்களா? பயந்து ஓடுகிறான், உயிருக்கு பயந்து ஓடுகிறான். அப்படி ஓடக்கூடிய சூழ்நிலையில ஆண்டவரை பார்த்து பாடுகிறான். ஆண்டவரே, உம்மை நான் ஸ்தோத்திரிக்க, உம்மை துதிக்கிறேன். 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி ரட்சித்தார். 5ஆம் வசனம் சொல்ல, உம்மை நோக்கி பார்க்கிறேன், இப்பொழுது முகம் இருண்டு போகிறது, கவலையினால் தோர்ந்து போகிறது, பயத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தாவை, நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். பார்த்த உடனே அவன் முகத்தில் பிரகாசம் வருகிறது, அவன் கவலை மறந்து போகிறது. காரணம், அவனை பார்த்து கர்த்தர் சொல்லி இருப்பார், நீ பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன், உன் சத்துருவின் கைக்கு உன்னை விலைக்கு மீட்டுக் கொள்வேன், பயப்படாதே. அப்பதான் அழகாய் சொல்லுகிறான். 7, 8 வாசித்து பாருங்கள். கர்த்தர் பயந்து பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறாரா. உங்க வீட்டுக்குள்ள தேவன் இறங்கி வரும், பாளையத்தின் தங்கிற இடத்துல தேவன் இறங்கி வருவார். அவரை நோக்கி பார்க்கும்போது ஒருவரையும் அவர் மறந்து போகிறது, தள்ளி விடுகிறவரும் அல்ல. இந்த நாள் கால வேளை உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதையெல்லாம் அப்படியே கொண்டு வந்து ஆண்டவர் பாத்திரம் வைத்து விடுங்கள், கர்த்தருடைய பாத்திரம் வைத்து விடுங்கள். எனக்கும் பிரச்சனை வரும்போது, கவலைகள் வரும்போது, பாரம் அழுத்தும் போது ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே, இதை அப்படியே உம்மிடத்திலே நான் கொண்டு வருகிறேன், அப்படியே பாரத்தை இறக்கி உம்மீது நான் வைத்து விடுகிறேன். என்னால் சுமக்க முடியாது, இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியாது. நீ சொல்லி இருக்கிறீர், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, என் பாரத்தை அப்படியே இறக்கி வைத்து விடுறேன். சொன்ன உடனே இருதயம் அப்படியே லகுவாயிரும். என் பாரெல்லாம் அவர் சுமக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு வார்த்தை, இருக்கிறார்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 53ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை சற்றே வாசிக்கலாமா? 53ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சற்றே கவனிக்கலாமா? சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறை இருப்பை திருப்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாக. துக்கம், கவலை, போராட்டம் ஆண்டவரே இன்னும் எவ்வளவு நாட்கள் என்று சொல்லி கலங்கி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து காலையில் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இப்பொழுது உங்களுடைய துக்கத்தை நான் மாற்றப் போகிறேன், இருப்பை நான் மாற்றப் போகிறேன், உங்கள் கவலையெல்லாம் மாற்றப் போகிறேன், எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கொண்டு வர போகிறேன். இனி உங்கள் மகிழ்ச்சி உண்டாக போகும், சந்தோஷம் வரப்போகிறது, நீங்கள் எல்லாவற்றிலும் விடுதலையை காண போகிறீர்கள். ஒன்று குறித்தும் கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுவான், மாடியில் இருக்கிறவன் பிரச்சனை பண்ணுவான், சைடில் இருக்கிறவன் பிரச்சனை, எல்லாரும் பிரச்சனை பண்ணுறது தான் காத்துக்கிட்டு இருப்பாங்க. காரணம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நல்லா உடுத்தக்கூடாது. நம்ம எப்போ அழுதுகிட்டு பிச்சைக்காரர் மாதிரி ரோட்டில் அலைஞ்சா அப்படி சந்தோஷப்படுவாங்க, பாத்தியா அப்படின்பா. அதே நேரத்தில் நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்கள் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி பிள்ளை சேர்ந்து ஆண்டவரை துதித்து சந்தோஷமாக பாடி எப்போவுமே சிரிப்பு சத்தம் கேட்டுன்னு வச்சுக்கோங்க, அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. சத்துருக்கு பொறாமல் வந்துடும். அது எப்படி இவங்க இவ்வளோ சத்து சமாளிக்கும், ஏதாவது பிரச்சனை உண்டாக்கணுமே, இல்லாதவைகளெல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் சமாதான குலைச்சல் உண்டாக்க பார்ப்பார்கள். அங்கே கர்த்தர் இறங்கி வருவார். என் பிள்ளையுடைய சமாதானம் பெரிதா இருக்கும், சத்ருவே நீங்க வராதே, என் பிள்ளைய குடும்பத்தை சந்தோஷத்தை கெடுக்க நீ உள்ளே வராதே என்று சொல்லி கர்த்தர் அவள் மத்தியில் இறங்கி உங்களுக்காக யுத்தம் செய்வார், உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷம் களிப்பும் உண்டாகும். ஆனந்த சத்தமிட்டு கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஒன்றை குறித்தும் சொந்து போக வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே நீர் விசுவாசிக்கு தயவுக்காய் துதிக்கிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். இங்கே ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை, அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது, அவன் மனைவியாக சாராவை பார்த்து சொல்கிறார், ஆகார மனைவியாக ஏற்றுக்கொள்ளும், அதன் நிமித்தம் ஒருவேளை என் குடும்பம் கட்டப்படட்டும் என்று சொல்லி விரும்புகிறாள். தேவையில்லாத ஒரு பிரச்சனை. இதுக்கு பேர் தான் சொந்த செலவுலையே சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறதுங்கிறது அவளை மத்தியில் நம்மளை பற்றி தான் சொல்லப்படுது. நான் எத்தனை வச்சுருக்கோம், நம்ம எத்தனை பேருக்கு சொந்த செலவில் சொல்லி நம்ம சூனியம் வச்சுக்கிட்டோம். அதை சூனியம் வச்சுக்கல, உதவி செய்ய வம்பில் மாட்டியிருக்கோம்ல. ஒரு நடந்த சம்பவத்தை சொல்கிறேங்க. பல்லாவரம் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் ஊழியக்காரர் நின்றுட்டு இருந்தார். அங்கங்கே பிரசங்கத்தெலாம் போவார். பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அவரை பார்த்துருக்கேன். பம்மலில் தான் ஒரு வீடு இருக்குது. ஸோ ஒரு பஸ்ஸில் ஏறி கிருஷ்ணா நகரில் இறங்கணும் பம்மலில். ஸோ அவரை பார்த்துட்ட உடனே என்ன பண்ணேன், என் பைக்கை நிறுத்தி பிரதர் வாங்க அப்படின்னு ஏற்றிக்கிட்டு கொண்டு வந்து கரெக்டாக அவர் எங்கே இறங்கணுமோ அந்த கிருஷ்ணா நகர் ஸ்டாப்பிங்கில் வந்து வண்டியை நிறுத்திட்டேன். அவர் இறங்குவார்னு பார்த்தா இறங்க மாட்டேங்கிறாரு. நான் சொன்னேன், இங்கே தானே நீங்கள் இறங்குவீங்க? அவர் கேட்டார், நான் அவனை கேட்டேன் வண்டியில் வர்றேன்னு, நீ தானே கூப்பிட்டு வந்தே, இப்போ என்ன பண்ணணும், என் கொண்டு வீட்டில் விட்டு போங்கிறான். இதுக்கு பேர் தான் சொந்த செலவில் பக்காவாக வச்சுக்கிட்டேன். நான் அவனை பாட்டு நினைக்கிட்டோம், பஸ் ஏறி போட்ட விட்டு போயிருந்தா எக்கேடம் போட்டோன்னு போயிருக்கலாம். ஆனால் மனசு கேட்கல. தெரிஞ்ச ஊழியக்காரராச்சே கொண்டு போய் அவர் இறங்க பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு போயிடுவோன்னு பார்த்தாச்சுன்னா அழகாக ஒரு கேட்டார். நானே கேட்டேன், என் வீட்டில் கொண்டு இது தேவையில்லாமல் சுற்றிட்டு அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன். உதவி செய்யும் போது கூட கொஞ்சம் யோசிக்கணும் போல இருக்குது. வசனம் சொல்லுது, உனக்கு உதவி செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யாமல் என்ன பண்ணக்கூடாது, இராதே. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு வசனமும் இருக்குது, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யணும். எல்லா பயலுக்கும் செய்ய முடியாது, செஞ்சால் சூன்யம்தான். நிறைய பேருக்கு அனுபவம் வந்துருக்கு. இன்னும் மைண்டில் ஓடும்ல, யாரெல்லாம் நமக்கு ஆப்பு வச்சாங்க, யாரெல்லாம் இதை சூனியம் வச்சா. யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இப்போ யோசிங்க, நல்லா யோசிங்க, ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும் பல விதமான. அதே மாதிரி தான் இந்த சாராய் அவள் குடும்பத்துக்கு அவளே சூனியம் வச்சுக்கிட்டான். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை நிறைவேற்றுவேன், வாக்குத்தத்தை கொடுத்து அது நிறைவேற்றுவேன். அதுக்குள்ளே முந்திரி கொட்டை மாதிரி போய் நீ செய்,
அடிமை பெண்ண ஆகாரே மனைவியை ஏற்றுக்கொள். உடனே கற்பனை தரிக்க பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு அப்படியே குதூகலம் ஒன்று. எப்போவுமே பாருங்க, ஒரு நன்மை செய்கிறவங்களுக்கு எப்போவுமே இந்த வளர்த்த கடா தான் மாறல வாங்க. இது பாஞ்சிட்டா இப்போ பாருங்க, எவ்வளோ விஷயம் பைபிள் தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. உதவி செய்தான் சாராய், ஆனால் நன்மை பெற்றோன்னா அவளுக்கு விரோதமாகவே திரும்புகிறாள். சாராய் இருதயம் உடைந்து போகிறது. போய் பிராது பண்ணுறாங்க. பாருங்க இப்படிலாம் பண்ணுறான். அவன் அழகாக சொல்கிறான், உன் கண்களுக்கு நலமானபடி என்ன செய்யணுமோ அதை செய். நீ நலமானபடி தான் செய்யணும்னு சொல்கிறான். நல்ல வசனத்தை வாசத்தை பாருங்க. நீ நல்லது என்ன நல்லது செஞ்சா எடு வளர்க்க மாட்ட, ஓடி விட்ட விட்டு பத்து விட்டா ஓடுறா ஓடிக்கிட்டே இருக்க. எங்கே ஓடினா வழியை தெரியல, வனாந்தரத்தில் போய் நிற்கிறா. நலமானது தான் இது. அநேகர் இப்படி தான் வாழ்க்கையில் துரத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். அலை திரும்பியாய் அது பார்க்க அலைந்து துறைகிறாள், வனாந்தரத்தில் ஓடி போய் விட்டாள். அந்த இடத்துல தான் அற்புதமான ஒரு சம்பவம் நடக்கிறது பாருங்கள். அப்பொழுது 8ஆம் வசனத்தில், சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். தூதன் இங்கே ஆண்டவருடைய கருத்தை தான் குறிக்கிறது. எங்கிருந்து வருகிறாய், இப்பொழுது எங்கே போகிறாய். இவ்வளோ அழகாக விசாரிக்கிற பார்த்தீங்களா. இப்போ நான் கேட்டேன்ல, பல்லாவத்தில் வந்து பம்மல் போறியாப்பா அப்படின்னு, அந்த மாதிரி தான் அது. ஆண்டவரே நான் அங்கேருந்து வரேன், இப்போ எங்கே போகிறேன், எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன், எங்கே போகிறேன்னு எனக்கே தெரியல, எனக்கு எதிர்காலம் இல்லை, ஒன்றும் தெரியல, விரட்டப்பட்டிருக்கேன். உங்கள் எதிர்காலம் கேள்விக்குரிய வனாந்தரமாக மாறி இருக்கிறதா. நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை இப்படி யோசித்து பார்ப்பேன். அவள் அடிமை பெண், ஆக்சுவலாக அடிமை பெண், வேலைக்கார. இந்த 12 வாசத்து பாருங்க, அழகாக சொல்கிறான். அவன் பார்வோன் வந்து மனைவி அழகாக இருக்கான்னு சொல்லி அவர் அரண்மனை கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போகிறனால கர்த்தர் மகா வாதையை அனுப்பி அவனை வேதனைப்படுத்தினார். உடனே சொல்கிறான், எப்பா நீ ஏன் போய் சொன்ன, ஏன் சகோதரின்னு சொன்னேன். உண்மையை பார்த்தா சகோதரி தான், அவன் சகோதரி தான், ஆனால் என் அம்மாவுக்கு பிறக்கலை. நாங்கள் 2 பேரும் வர அப்பா தான், ஆனால் அவள் வந்து வேற அம்மாவுக்கு பிறந்தா, என் சகோதரி தான். நான் இப்படி பார்த்தா சகோதரி தான். அவன் சொல்கிறான், அழகாக இருக்க நீ ஒய்ஃப்னு சொன்ன, என்னைய கொண்டுருவாங்க, ஆனால் சகோதரின்னு சொல்லிடு. கர்த்தர் வாதித்தபடினாலே பார்வோன் பயந்து போய் மீண்டும் மனைவி அனுப்பி விடுகிறான். அனுப்பி வசனம் சொல்லுகிறது, ஆடு மாடு ஒட்டடங்கு வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளையும் கொடுத்தான். அந்த வேலைக்காரில் ஒருத்தி தான் இந்த ஆகார், அடிமை பெண்ணாக கொடுக்குறான். இன்னொரு வியாக்கரணம் சொல்கிறார் வேதவசம், அவள் வந்து அந்த வீட்டில் இளவரசி போல இருந்தாளாம். ராஜா பார்வோன் ராஜா வீட்டில் அந்த பெண் ஆகார் அதை ஆம்பரகம் கொடுக்கும்போது இளவரசியவே கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார் அவர். ஆகார் வந்து சாதாரண அடிமை பெண் மாத்திரம் இல்லை, அவங்க வீட்டில் இருந்தால் ஒரு இளவரசி, ராஜா வீட்டில் இருந்தால் ஒரு இளவரசி, அந்த இளவரசியே அவனுக்கு தானமாக கொடுத்ததா சொல்கிறான். அது எப்படியோ போட்டும் அவங்களோட வியாக்கியானங்கள். இந்த அடிமை பெண் அடிப்பெண் சொல்லுகிறார். கடைசியில் ஆண்டவர் பார்க்கிறார். நான் இப்படி சொன்னேன், அடிமை பெண்ணாக இருந்தா திடீர்னு வீட்டுக்கே அதிகாரியாக மாறுறா, வீட்டுக்கு அதே திரும்பவும் ஒன்றும் இல்லாமல் போகிறா. வீட்டு வேலைக்கரை வந்தா எஜமானியை மாறுகிறாள், இப்போ மீண்டும் வேலைக்கரைவே ஓடுகிறாள். அங்கேதான் கர்த்தர் வருகிறார். ஆகாரே அழகா அடிமை பெண்ணாகி ஆகாரே எங்கே இருந்து வர. ஆண்டவரே இந்த மாதிரி என் நாச்சியார் ரொம்ப என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, துக்கப்படுத்துகிறாங்க, வேதனைப்படுத்த தாங்க முடியல, ஆனால் துரத்தி விட்டுட்டாங்க, ஓடிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கே போகிறேன் தெரியல ஆண்டவரே, எதிர்காலம் தெரியல ஆண்டவரே. ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் தூதனால, நாச்சியார் இன்றைக்கு திரும்பி போ, அவள் கையின் கீழே நீ அடங்கிரு. அதை மாத்திரம் சொல்லவில்லை, அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை அழகா என்று சொல்கிறார் பாருங்கள். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாதா இருக்கும். கர்த்தருடைய தூதன் கர்ப்பவதியாக இருக்கிறார், குமாரனை பெறுவாய், அவனுக்கு இஸ்மவேல். ஏன்னா உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார், உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார், உன் அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டார். இந்த கர்த்தர் சொல்லுகிறார், உன் அங்கலாய்ப்பு விசாரிக்கிறார். என்ன நடந்துச்சு, எதற்காக நடந்துச்சு, இப்போ எங்கிருந்து வந்துகிட்டு இருக்க, இப்போ எங்கே போகிறாய், என்ன செய்ய போகிறாய். ஆண்டவரே எனக்கு வேலை கிடைக்கல, படித்து முடிச்சிட்டேன், இத்தனை வருஷமாச்சு வேலையை தேடிட்டு இருக்கேன், திருமணமாச்சு, இத்தனை வருஷம் நான் குழந்தை பிறக்கல, எதிர்காலம் ஒன்றுமே புரியல ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுற, அழுகை நிறுத்து, உன் புலம்பலை நிறுத்து, இன்று முதல் நான் ஆஸ்வதிக்க போகிறேன், என் வார்த்தையின்படி உயர்த்த போகிறேன்.
ஆகாரை பார்த்து சொன்னார், இனி உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகிறது, உன் மகனை பெரிய சந்ததியை மாற்றப் போகிறேன். அவன் திரளாய் பெருக போகிறான். ஆண்டு வார்த்தை ஒன்று வெளிப்படுமானால், கர்த்தர் வார்த்தை அனுப்பினால் அதை நிறைவேற்றுவதற்கு 100% உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் வார்த்தை ஒன்று வீணாய் தரையிலே விழுவதில்லை. அப்படியே அவருடைய கை எல்லாருக்கும் விதமாகும், மற்றவர்களுக்கு விதமாக. இன்றைக்கு அதான் நடந்து கொண்டிருக்கு. அரபு தேசத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்மவேலின் ஆதிக்கங்கள் தான் உலகத்திலே பெரிய கைக்குட்டி பறந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது 13ஆம் வசனத்தில் அவள் சொல்லுகிறாள், என்னை காண்பவரை நான் இடத்துல கண்டேன் என்று சொல்லி அவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று இங்கே ஒரு பேர் ஆண்டு கொடுக்கிறார். விசாரிக்கிறவர் மாத்திரம் அல்ல, உங்களை விசாரித்து உங்களை கண்டுபிடித்து உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு உங்களை விடுதலை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இந்த காலவெளியில் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். ஒன்று குறித்தும் கலங்காதீர்கள். அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருப்போம். அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கி இருப்போம். ஆண்டவரே, உமது கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன். எபிரியர்களுக்கு, யூதர்களுக்கு ஒரு பழக்கம் உண்டாம். நைட்டில் தூங்க போகும்போது இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு தான் தூங்க போவாங்களாம். ஆண்டவரே, என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சிலுவையிலையும் சொன்னார். யோவான் ஸ்நானம் மரிக்கும் போது என்ன சொன்னார்? என் ஆவியை உம்முடைய கரங்களில். அவங்களுடைய பழக்கம் அது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது சொல்லிட்டு தான் படுப்பாங்களாம், கர்த்தாவே என் ஆவி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடு. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி. சூழ்நிலை கண்டு பயந்து இருக்கிறீர்களா? மற்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உன்னை என்ன செய்கிறேன் பார், இந்த இடத்தை விட்டு துரத்துகிறேன் பார், உன் வாழ்க்கையை முறிக்கிறேன் பார், உன் எதிர்காலத்தை அழிக்கிறேன் பார், நீ எப்படி வாழப்போகிறாய் பார்க்கிறேன் என்று சவால் விடுகிறார்களா? அங்கலாய்ப்போடு வந்திருக்கிறீர்களா? ஆண்டவரே, என் எதிர்காலம் என்ன என்று தெரியவில்லையே, ஒரே குழப்பமாக டெசிஷன் எடுக்க முடியலை, என் குடும்பத்தில் சமாதானம், பணத்தில் ஏராளமாக கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. ஒரே ஒரு காரியம், நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து விடுவோம். அவரே நம்மை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அவரே நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு என் இயேசுவிடத்தில் இருக்கிறது. வியாதி சுகமாக்க தேவனால் முடியும். எந்த உச்சந்தலைவர் உள்ளங்கால் வரை எல்லா உறுப்புகளையும் கர்த்தர் இந்த காலவெளியிலே பூர்ணமாய் சுகமாக்குவாராக. இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. அற்புதங்களின் தேவன் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள், சொந்து போகாதிருங்கள். இந்த கால வேளையில் ஆகாரை பார்த்து விசாரித்து, என் மகளே, உன் அங்கலாய்ப்பை தேவன் கேட்டபடினாலே நீ ஆசீர்வாதமாய் மாற்றப்படுங்க. ஒரு துக்கத்தோடு ஆழ்த்துக்கு வந்திருக்கலாம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டபடினாலே இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். ஆனந்த களிப்போடு கூட வீட்டுகளுக்கு திரும்பி செல்ல போய் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். ஒன்று குறித்து உங்கள் சத்துருக்கள் இதை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். நேற்று வரைக்கும் புலம்பிக் கொண்டிருந்தார்கள், இப்பொழுது இவ்வளவு சந்தோஷமா. இதுதான் கர்த்தருடைய விடுதலையின் கரம். ஹல்லேலூயா. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்க்கும் ஜெயதொனியோ பாதுகாத்து அன்றும் பாடுவேன். ஆர்க்கும் ஜெயதொனியோ பாதுகாக்கும் அன்பை என்றும் பாடுவேன். அல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே, நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. அனைவரும் சேர்ந்து உற்சாகமாக நேசரே சுவை நான் என்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினோம் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினோம் நான் மறவேன் என்று சொன்னதா. தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கை தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். அல்லேலூயா. இயேசு என்னும் நாமமே,
நாமமே ஆத்மாவின் கீதமே கீதமே நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி இவ்வளவு நேரமாய் கர்த்தர் நம்மளோடு பேசிக் கொண்டிருந்தார். உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிறார். என்னோட பிரச்சனை யாருக்குமே தெரியாது. என் தேவைகள் அநேகமாய் இருக்கிறது. யார் எனக்கு உதவி செய்வார், யார் எனக்கு நன்மை செய்வார்கள் என்று கலங்கி இருந்ததான உங்களை தேவன் நாளிலே தேற்றிருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை விடுவிப்பார், உங்களை காப்பார், உங்களை அற்புதங்களை காண செய்வேன் என்று சொன்னார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசுவே, இவ்வளவு நேரமாய் உம்முடைய தாசனை கொண்டு தேவனீர் எங்களோடு பேசினீர் அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். எங்களை விசாரிப்பதற்காய் நன்றி அப்பா. இதோ இந்த நாட்களிலே என் தேவனீர் எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போறதற்காய் நன்றி. இங்க வந்த அனைவரையும் தேவனீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி அப்பா. உம்முடைய கரங்களை தாங்கி வழி நடத்தட்டும். உம்முடைய அற்புதத்தை காண செய்யுங்க, உம்முடைய அதிசயத்தை காண செய்யுங்க அப்பா. உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, எங்களோடு பலகீனத்திலும் கர்த்தருடைய சத்தியத்தை ஆண்டவரே கொடுப்பதற்காக, தேவனுடைய வார்த்தை எங்களும் மத்தியிலே பேசுவதற்காய் ஆண்டவரே ஓடோடி வந்த ஆண்டவரே அங்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. குடும்பத்தில் சமாதானமும், உடலிலே சரீரத்தில் ஆண்டவரே தேவ பலனையும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால கட்டளையிடுகிறேன்ப்பா. பலகீனப்படுத்துகிற எல்லா சத்துருவின் வல்லமைகளை நிர்மலமாக்குகிறோம். கர்த்தராகிய தேவனீர் பலன் கொடுத்து ஆண்டவர் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமான ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்தளிக்க தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அவர் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும், உடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மீண்டும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்திருப்பதாக.